கடந்த முறை நான் 2 முறை வேட்பாளராக நின்று இது 3வது முறை. அந்த 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினருக்கு போட்டியிட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலை 2014, 19, 24 இங்கே பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கின்றேன். அப்படி என்றால் அது ஒரு 3, இது 3, 6 உள்ளாட்சி தேர்தலிலும் இங்கே பொறுப்பேற்று பணியிட்டிருக்கிறேன். 7 தேர்தல்களில் துறைமுகத்தில் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு இங்கே பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் இல்லாத மிக பெரும் எழுச்சி இன்றைக்கு இந்த தொகுதியிலே காணப்படுகிறது. காரணம், திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பகுதியில் வியாபார பெருமக்கள் அதிகம். வியாபார பெருமக்களுக்கு போதிய பாதுகாப்பு. இந்த தொகுதியில் கட்ட பஞ்சாயத்து என்பது முழுவதுமாக இல்லை. அதை செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தில்தான் பலர் பல வகையில் பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் 2011 21 வரையில் 10 ஆண்டுகளில் எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லுகின்ற திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நான் எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட சட்டமன்ற மேம்பாட்டு உறுப்பினர் நிதியை போராடித்தான் முழுமையாக இந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தந்தேன். 10 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முழுமையாக பயன்படுத்தியிருக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முழுமையாக பயன்படுத்தினாலே சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்களோடு தொடர்பிலே இருக்கிறார் என்ற அர்த்தம், தேவைகளை கேட்டறிகிறார் என்ற அர்த்தம். அந்த வகையில் அந்த மேம்பாட்டு பணிகளையும் சிறப்புற நடத்தி காட்டியிருக்கின்றேன். நான் ஆற்றிய பணிகளை விட தற்போது எதிர்கொண்டிருக்கின்ற பணிகளை சொல்ல வேண்டுமென்றால், பாரதி உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் முழுக்க பெண் பிள்ளைகள் வறுமை கோட்டிற்கு கீழே சென்னை மாத்திரமல்ல, சென்னையை சுற்றி இருக்கின்ற கும்மிடி பூண்டி போன்ற பகுதிகளிலிருந்தும் அந்த பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். அந்த பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம், கலைஞர் நூற்றாண்டு கட்டிடம் என்று 40 கோடி ரூபாய் அரசிடம் சிறப்பு நிதியாக பெற்று பள்ளிக்கூட கட்டிடங்கள், ஆய்வகங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டுமென்றாலோ, மொத்தமாக கூடிய ஏதாவது கான்வர்சேஷன் நடத்த வேண்டுமென்றாலோ இடமில்லை. அதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சுமார் 25 கோடியை ஒதுக்கீடு செய்து அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. துறைமுகத்திலே ஏற்கனவே 3 படைப்பகங்களை திறந்திருக்கின்றோம். சண்முகராயன் தெரு 1, அதேபோல் நம்முடைய சென்ட்ரல் எதிரில் 1, அதேபோல் அம்மன் கோயில் தெருவில் 1. அம்மன் கோயில் தெரு படைப்பகத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் சென்று பார்க்க வேண்டும். வெளிநாட்டிற்கு நிகராக ஒரு சிறப்பான படைப்பகத்தை உருவாக்கியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் படைப்பகம் தேவை என்பதற்காக பிரகாசம் சாலையிலே ஒரு 30 கோடி ரூபாய் செலவில் படைப்பகம், நூலகம், சிறுவர்கள் படிக்கின்ற கூடம், அதேபோல் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு அரங்கம் என்று மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த கட்டுமான பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது. பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 1000 பேரை நான் பார்க்கிறேன் என்றால் ஒருவர் இருவர் தவிர அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் வரவேற்பு தவறுகிறதை தவிர 998 பேரும் கையை விரித்து சூரியனை காட்டித்தான் வரவேற்கின்றார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். இந்த பகுதியிலே நான் சந்திக்கின்ற 7வது தேர்தல் இது. 3 நாடாளுமன்ற தேர்தல், 3வது சட்டமன்ற தேர்தல், ஒரு மாநகராட்சி. இந்த 7இல் இந்த தேர்தலை போல் ஒரு பெரிய மாற்றத்தை சௌராஷ்டிரா மக்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்களிடம் இந்த தேர்தலில் நான் உணர்கிறேன். ஆகவே இந்த முறை தேர்தலின் வெற்றி என்பது துறைமுகத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது.